உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சம்மர் ட்ரிங்க் ரோஸ் மில்க் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 10 பன்னீர் ரோஸ் அதனோட இதழ்கள் மட்டும் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். நம்மளது கம்மியான குவான்டிட்டிங்கிறதுனால கொஞ்சம் பருபருன்னு தான் இருக்கும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் நான் இன்னைக்கு 300 ml பால் எடுத்திருக்கேன், காய வைக்காத பால். இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ரோஸ் பவுடர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். 300 ml பாலுக்கு 10 ரோஸ் கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து கலருக்காக 2 ஸ்பூன் துருவின பீட்ரூட் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பால் நல்லா பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா பொங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம். வடிச்சிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறுனதும் நம்ம சர்வ் பண்ற கிளாஸ்ல நம்மளுக்கு எவ்வளோ கூலிங் தேவையோ அந்த அளவுக்கு ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணி நம்ம இந்த பாலை உள்ள சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அது சுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.